வீட்ல எவ்வளவு பேர் இருக்கும், என்ன மட்டும் ஏன் எல்லாரும் கார்னர் பண்றீங்க? நான் ஒண்ணு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறவ கிடையாது. முழு பூசணிக்காயே சோத்துல மறைச்சவ தானே நீ? போய் சொல்லி ஏமாத்துறவ என்ன வேணாலும் செய்வா. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? அப்ப நான் தான் பண்ணிருப்பேன், நீங்களும் சொல்றீங்களா? ஏய், நீ பண்ணியோ இல்லையோடி, போய் சொல்றவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சும்மா இரு. என்னதான் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலும் யாரும் நம்ம வீட்டுல இப்படி பண்ண மாட்டாங்க. வெளிய இருந்து யாராவது வந்துதான் இப்படி நடக்கும். அதையும் நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. எப்படி போச்சு, யார் எடுத்தாங்க, அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். அவனை கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லு. வாங்க. இன்னைக்கு நம்ம ஷோரூம்ல வேலை செய்யற ஒரு பையனோட கல்யாணமா? சரி, போயிட்டு வா. அவனுக்கு ரோகிணி நல்லா தெரியுமா? சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? அவளுக்கு கடையில வேலை பாக்குறவங்கள தான் தெரியும், கோடீஸ்வரனையா தெரியும். அதுக்குலமா நானும் ரோகிணி சேர்ந்து அந்த கல்யாணத்துக்கு போகலாம்னு நினைச்சேன். ஓஹோ, இந்த ராணி வரலன்னா அவன் தாலி கட்ட மாட்டானாமா? அது வந்து இல்லமா, ஷோரூம் ஓனரா நாங்க 2 பேரும் சேர்ந்து போய் அவனுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்துடுறோம். அவன் பத்திரிக்கை வைக்கும் போது 2 பேரும் சேர்ந்து வரணும்னு சொன்னா, அதனால முதலாளிங்கிற முறையில நாங்க 2 பேரும் சேர்ந்து. நிறுத்துறா, இவன் என்ன உன் கடை முதலாளியா? ஏய், அந்த கடைக்கு நீயே முதலாளி கிடையாது, அப்பா தான் அதுக்கு முதலாளி. ஏய், உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? எங்க அமைதியா இருங்க. மனோஜ், ஷோரூமோட முதலாளி எப்பவுமே ஆண்டி தான். மனோஜ், ஆண்டி இல்லாம நீ இல்ல, நீ இல்லாம நான் இல்ல. அதனால ஆண்டி சொல்றதுதான் கரெக்ட். ஷோரூம் ஓனர்னு சொன்னா அது நீயும் ஆண்டியும் தான். நான் பார்லருமா பழைய பாட்டுலாம் பாடிட்டு இருக்கிற. இப்ப எதுக்கு கச்சேரி நடத்திட்டு இருக்கான்? ஏங்க, அவங்க கடை விஷயமா பேசிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் கத்திட்டு இருக்கீங்க? பேசுங்க. ஏய், இப்படி வா, என்ன சமாதானப்படுத்த பாக்குறியா? என்ன ஆண்டி? நீ எனக்கு டீச்சரா? நான் சொல்றது சரியா தப்பான்னு மார்க் போடுறதுக்கு? அம்மா, 2 பேரும் வாங்கன்னு அவன் கூப்பிட்டுருக்கான். நான் மட்டும் போனா அவன் ஏதாவது கேட்பான். ஏன் நீ மட்டும் போனா அந்த கல்யாணம் நடக்காதா? உன்கிட்ட தானே அவன் வேலை பாக்குறான், அவன் எதுக்கு உன்ன கேள்வி கேட்க போறான்? இல்லமா, புருஷன் பொண்டாட்டியா? யாரு இவ? உனக்கு பொண்டாட்டியா? போய் சொல்லி தானடா இவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஏய், இப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச